இந்த ஃபீவர் வரும்ல, உடம்புல ஃபீவர் வரும் பொழுது எப்படியெல்லாம் என்னென்ன ரியாக்ட் பண்ணும்? தலைவலியை கொண்டு வரும், குளிர கொண்டு வரும், அப்புறம் பாடி பெயின் இருக்கும், அடுத்து சோர்வை ஏற்படுத்தும். ஒரு காய்ச்சலே இவ்வளவு ரியாக்ட் பண்ணுதுன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்கிற ஒன்று வந்தால் அது ரியாக்ட் பண்ணுமா பண்ணாதா? நாளைக்கு ராத்திரிக்குள்ள ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள் என்னென்ன ரியாக்ட் பண்ணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். நம்ம எல்லாம் காய்ச்சல் வந்துட்டுனா காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னால் என்ன செய்திருவோம்? எப்படி பார்ப்பீங்க காய்ச்சல் வந்துருச்சான்னு? ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி? ஆமென், ரைட், அவ்வளோதான். அப்போ நமக்கு ரட்சிப்பு இருக்குதான்னு இன்றைக்கி நாளைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிடணும். உண்மையிலேயே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? ஆமென். அந்நிய பாஷை பேசுகிறது பேயும் பேசும், பாட்டு பாடுறது பேயும் பாடும், பிரசங்கம் பண்ணுறது பேயும் பாடும், சில நாயும் பாடும். அதை பற்றி நான் பேச வரல. நான் நிற்கிறது சென்னையில், அதனால் கொஞ்சம் அந்த கரைக்கு இந்த கரைக்கு சொல்லித்தான் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், அது ஒரு மேட்ரு கிடையாது. ஆமென். ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இப்போ எல்லாருக்கும் சந்தேகம். முதல்ல உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும், ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்ட்டு. ஆமென், தோத்திரம். இப்போ இன்னும் நான் கேட்க மாட்டேன், சரியா? அப்புறமா நம்ம வருவோம். ரட்சிப்பை பரிசுத்த வேதாகமம் எந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்துகிறது? இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நானும் ஏறத்தாழ 31 ஆண்டுகளாய் ஊழியம் செய்கிறேன். இந்த சபை ஊழியம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் 29 வருடமாய் ஒரு சபையின் போதகராக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறார். நாம் தூரத்திலிருந்து சபைகளை பார்க்கும் பொழுது, தூரத்திலிருந்து ஆவிக்குரிய உலகத்தை பார்க்கும் பொழுது, இன்றைக்கு எவைகளை குறித்து சபை கவலைப்படுகிறது, சபை எவைகளை குறித்து கரிசனை கொள்ளுகிறது, விசுவாசிகளின் மிகப்பெரிய தேவையாக எவைகளை குறித்து புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, சில சபைகள் ரட்சிப்பு என்கிறதை குறித்து மறந்தே போய்விட்டது. ரட்சிப்பு என்பதை குறித்து மறந்தே போய்விட்டது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உலகத்திற்கடுத்த காரியங்களை, பிரபஞ்சத்திற்கடுத்த காரியங்களை, லௌகீகத்திற்கடுத்த காரியங்களை, மாம்சத்துக்கடுத்த காரியங்களை, தேவைகளுக்கடுத்த காரியங்களை அதிகமாகவே மனிதர்கள் முன்னால் வச்சுக்கிட்டே இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவாய். இன்றைக்கு காண்கிற மாமியாரை இனி நீ காண்பது இல்லை. ஆமென், தோத்திரம். தேடியும் காணாதிருப்பாய். இப்படியே சபை போகிறபடியினாலே எது நினைக்கப்பட வேண்டுமோ அது நினைக்கப்படவில்லை, எது முக்கியப்படுத்தப்பட வேண்டுமோ அது மறக்கப்பட்டு போயிற்று.